சென்ட்ரிங் போட்ட உடனே இந்த ஒரு தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஒரு ஃபாலோ பண்ணிடுங்க. பொதுவாக சென்ட்ரிங் போட்ட ஒரு 3லேருந்து 4 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஏர் கிராக் வந்து டெவலப் ஆகிக்கிட்டே இருக்கும். இது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, வெயிலின் காரணமாகவும் நம்ம யூஸ் பண்ணுற சிமெண்ட்டு காயறதுக்கு வெளியே விடுற ஹீட்டின் காரணமாகவும் நிறைய இந்த மாதிரி கிராக் வந்து ஓடிட்டே இருக்கும். இது தெரியாமல் சென்ட்ரிங் போட்டு 2 மணி நேரத்தில் பாத்தி கட்டிடுவீங்க. அதுக்கு மறுநாள் வந்து தண்ணி விட்டுருவீங்க. அது 21 நாள் அந்த தண்ணி நிற்க இந்த மாதிரி கிராக் வழியாக தண்ணி உள்ளே இறங்கி கம்பிகளை அதிகமாக துருப்பிடிக்க வச்சு ஃப்யூச்சரில் உங்களுக்கு சென்ட்ரிங் கம்ப்ளைண்ட் வர்ற அதிகமான வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரையும் சென்ட்ரிங் போட்ட மறுநாள் பாத்தி கட்டிட்டு எங்கெங்கே கிராக் இருக்கோ அந்த கிராக்கில் ஃபுல்லாக சிமெண்ட் பால் ஊற்றி அரெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி விடுறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் ரெகுலராக நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.